our dear subscribers and followers. Very good afternoon. Today, the topic is contractions. What do you mean contractions? It's nothing but the process of becoming smaller. The process of becoming smaller. ஒரு பெரிய வார்த்தையை சிறிய வார்த்தையாக சுருக்குதல். Understand? In English, there are number of contractions of words. These words are used in speech and in writing, which reproduces spoken language. For example, these words are used in drama and in novels, short stories, and in personal letters. ஆங்கிலத்திலே நிறைய கண்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கிறது. அவற்றை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுத்துகிறோம். அப்படி பேசும் பொழுது அது பேசும் ஆங்கிலமாக மாறிவிடுகிறது. இந்த கண்ட்ராக்டட் ஃபார்ம்ஸை நாடகங்களிலே, நாவல்களிலே, சிறு கதைகளிலே ஒருவருக்கொருவர் எழுதி கொள்கிறோம். அந்த கடிதத்திலே கூட இதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். That's why it's very important. The learner should learn all these contracted forms and make use of them. If he wants his English to sound natural, if he wants his English to sound natural, ஆங்கிலம் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய பேச்சு ஆங்கில பேச்சாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இவை எல்லாம் கற்றுக்கொண்டு பயன்படுத்த வேண்டும். You understand? Okay. When contractions are written, what happens then? That's the question. You see, there are two words. These two words are shortened by omitting one or two letters and joining them together. The omitted letters are represented by an apostrophe. புரியுதுங்களா? ஒரு ரெண்டு வார்த்தை இருக்கிறது, அதை சுருக்க வேண்டும். அதற்காக என்ன செய்கிறோம்? அங்கே இருக்கக்கூடிய ஓரிரண்டு எழுத்துக்களை எடுத்து விடுகிறோம். இரண்டு வார்த்தையும் ஒன்று சேர்க்கிறோம். எடுத்துவிட்ட எழுத்துகளுக்கு பதிலாக we are putting an apostrophe. I hope you understand. When contractions are spoken, what happens there? Two words are shortened by omitting some sounds, not letters. Some sounds, pronouncing them as a single word. சில சவுண்டுகளை எடுத்துவிட்டு ஒரே வார்த்தையாக நாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறோம், உச்சரிக்கின்றோம். அதுதான். தட்ஸ் ஆல். அன்பர்களே, கண்ட்ராக்ஷன்ஸை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இது தெரிந்து கொண்டால் ஆங்கிலம் பேசுவது ஆங்கிலேயர்கள் பேசுவது போலவே அமைந்துவிடும். ஆகவே இதற்கான உதாரணங்களை எல்லாம் டிஸ்கிரிப்ஷனிலே நான் கொடுத்திருக்கிறேன். அதை பாருங்கள். என்னுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய ஐயப்பாடுகளை ஆங்கிலத்தில், தமிழில் அல்லது தங்கிலீஷில் எதுவாக இருந்தாலும் எழுதுங்கள், ஆலோசனைகளை சொல்லுங்கள். மேலும் மேலும் இதை நாம் வளர்த்து கொண்டே போகலாம். I hope you understand. Thank you.